மனிதன் எந்திரம் பார்ட் 5. இந்த வீடியோவில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு புரிதல் தன்மையுடன் ஏன் இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். புரிதல் தன்மையை 3 வகையாக பிரிக்கலாம். புரிதல் தன்மை 1. விலங்காக இருந்து மனிதனாக பிறப்பது. புரிதல் தன்மை 2. மனிதனாக இருந்து மனிதனாக பிறப்பது. புரிதல் தன்மை 3. மனிதனாக பிறக்கும் பொழுது ஞான அறிவு பெற்று மனிதனாக பிறப்பது. இதுவே சத்வகுணம், ரஜஸ்குணம், தமஸ்குணம். புரிதல் தன்மை 1இல் இருப்பவர்கள் தமஸ் குணம் கொண்ட மனிதர்கள். இவர்களுக்கு புரிதல் தன்மை குறைவாகவே இருக்கும். நீங்கள் உண்மையை சொல்லி புரிய வைத்தாலும் அவர்கள் சொல்வது தான் உண்மை என்று புரியாமல் அறியாமையில் தான் இருப்பார்கள். இவர்களிடம் பேசி புரிய வைப்பது மிக கடினம். ஏனென்றால் இவர்கள் முன் ஜென்மத்தில் விலங்காக பிறந்தவர்கள். இவர்கள் மனிதன் பிறப்பின் முதல் படிநிலையில் இருப்பதால் இவர்களுக்கு விலங்குகளின் குணம் தான் அதிகமாக இருக்கும். புரிதல் தன்மை 2இல் இருக்கும் மனிதர்கள் ரஜஸ் குணம் கொண்ட மனிதர்கள். இவர்கள் விலங்காக இருந்து மனிதர்களாக பிறந்து மனிதர்களிடமிருந்து மேம்பட்டு அறிவை பெற்று பிறப்பார்கள். இவர்களுக்கு புரிதல் தன்மை இருக்கும். இவர்களிடம் உண்மையை சொல்லி புரிய வைத்தால் அதில் அறிவை கொண்டு ஆராய்ந்து உண்மையை தெரிந்து கொள்வார்கள். புரிதல் வளர்ச்சி அடையும் நிலையில் இருப்பார்கள். அறிவுத்திறன் அதிகமாக இருக்கும் இவர்களிடம். புரிதல் தன்மை 3. சத்வகுணம் கொண்டவர்கள். இவர்கள் ஞான அறிவை கொண்டவர்கள். எது உண்மை எது பொய் என்று இவர்களால் உணர முடியும். மனிதன் அறிவுத்திறன் புரிதலில் கொண்டு வாழும் மனிதர்களிடமிருந்து மேம்பட்டு ஞான அறிவு பெற்று இருப்பார்கள். புரிதல் தன்மை 1இல் இருக்கும் மனிதர்கள் கிரகங்களின் முழு கட்டுப்பாட்டில் இருப்பார்கள். புரிதல் தன்மை 2இல் இருக்கும் மனிதர்கள் கிரகங்களின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் சிந்தித்து கட்டுப்பாட்டில் இருந்து வெளிவருவதற்கு முயற்சி செய்வார்கள். புரிதல் தன்மை 3இல் இருக்கும் மனிதர்கள் கிரகங்களின் முழு கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார்கள். சுய சிந்தனை, ஞான அறிவும் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு. இவ்வாறு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு புரிதல் தன்மை இருப்பதால் தான் மனித வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கின்றது.